அன்பையும் கருணையும் அதிகப்படுத்தி கொண்டுதான் முதல்ல இறைவனை பத்தி பேசவே ஆரம்பிக்கணும். நீங்க அது வரைக்கும் நம்மெல்லாம் சாக்கடை மாதிரி, அவன் சுத்த பாலாக இருக்கிறான். 100% நம்பக்கூடியவனுக்கு 100% வைராக்கியமா இறைவனை அடைஞ்சே தீரணும் இருக்கிறவனுக்கு இறைவன் வந்துருவார். நினைச்சு கூட பார்க்க முடியாத பேரதிசயங்கள்லாம் நடக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, இப்படியெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் நடக்கும். பிரச்சனை வரும்போது உங்க அறிவை முடிஞ்ச அளவுக்கு தான் பயன்படுத்தணும். அறிவை தாண்டி மோத வருதுன்னா தயாராயிரணும். இது நமக்கு மீறின ஒரு வேலையா இருக்கு, இறைவா நீ பாத்துக்கன்னு சொல்லி பொறுப்பை தூக்கி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். அவர் பார்த்துப்பார். குருவே சரணம். மகா சிவராத்திரி அன்னைக்கு காசியிலிருந்து எங்களுக்காக உபதேசமும் குண்டலினி மேலேற்றக்கூடிய பயிற்சியும் கொடுத்தது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. உபதேசமாக இருக்கட்டும், பயிற்சியாக இருக்கட்டும், நேரம் போனதே தெரியல. பயிற்சி எடுக்கும்போது 10 நிமிஷம்தான் எங்களுக்கு பயிற்சியில் இருக்கோங்கிற அந்த உணர்வே இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி 2 மணி நேரம் போனது தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு எங்களை பயிற்சி ஒரு வேகமாக அந்த இதை கொண்டு போன விதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எங்களுக்கு கிடைச்ச வரம் மகாவிஷ்ணு பிரதர் கிடைச்சது. காசியிலேருந்து எங்களுக்கு கிடைத்ததுக்கு கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும். உபதேசமாக இருக்கட்டும், பயிற்சி ரொம்ப நல்லா இருந்தது. குருவே சரணம். ரொம்ப நன்றி நன்றி. ஒரு சூரன் பத்மாசுரன் உட்காந்து தவம் பண்றான் அப்படின்னா தெரியாதா இறைவனுக்கு இவன் எதுக்கு தவம் பண்றான், அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியாதா? இருந்தாலும் வருவார். எதுக்கு வருவார்? வேற ரூபத்துல வருவார். அவரெல்லாம் இல்ல, அவருடைய பிம்பம் போதும் அமுச்சு வைப்பார். ஏதோ ஒரு ஒளியோ இல்லை ஏதோ ஒரு ஒளிக்கற்றையோ அமுச்சு வச்சு ஆசீர்வாதம் வழங்குவார். அவன் என்ன உருவத்துல கேட்கறான் அந்த உருவத்துல வருவார். என்னடா வேணும் உனக்கு? எனக்கு இந்த வரம் வேணும், வச்சுக்க. அவருக்கு தெரியாதா? கொடுக்குறவருக்கு தெரியுமா தெரியாதா? இவன் என்ன பண்ண போறான்னு தெரியுமா தெரியாதா? இருந்தாலும் ஏன் கொடுக்குறாரு? இத்தனை வருஷம் உட்காந்து தவம் பண்ணியிருக்கான். அவன் உழைப்பிற்கு ஏதோ ஒரு பலனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று நினைப்பதனால் அந்த கருணையினால கொடுக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்ன? இப்ப பவரை கொடுத்துட்டாரு, அது சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்தலைன்னா என்ன பண்ணுவாரு? பின்னாடி இன்னொரு ஆளை ரெடி பண்ணி அனுப்புவார். முதல்ல ஒருத்தன் அமிச்சேன், இவன் மக்களை கொல்றான், இவன் சரியில்லைன்னு தெரிஞ்சோடனே முருகப்பெருமான் மாதிரியோ இல்ல சக்தி வாய்ந்த வேற ஏதோ ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு ஆற்றலையோ அனுப்பிச்சு இவனை போட்டு தள்ளிரு. செய்வாரா மாட்டாரா? அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, எந்த விதத்துல நியாயம்? முதல்ல நம்ம வாயை திறக்கலாமா? நம்ம பண்ண பாவ செயல்களுக்கு பேசவே கூடாது. பேசாம நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டு, நமது குணத்தை வளர்த்துக்கிட்டு, நம்மளுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, அன்பையும் கருணையும் அதிகப்படுத்தி கொண்டுதான் முதல்ல இறைவனை பத்தி பேசவே ஆரம்பிக்கணும். நீங்க அது வரைக்கும் நம்மெல்லாம் சாக்கடை மாதிரி, அவன் சுத்த பாலாக இருக்கிறான். வெட்ட வெளியிலே ஏகப்பட்ட வெளி இருக்கு, சுத்த பெருவெளின்றாங்க, எண்டு வரைக்கும் சொல்றாங்க. இதுல நம்ம கீழ் லெவல்ல உட்காந்துட்டு இறைவன் எனக்கு அதை பண்ண மாட்டாரு, இறைவன் எனக்கு இதை பண்ண மாட்டாரு, இறைவன் எனக்கு இதை பண்ணாதான் நான் நம்புவேன். நம்ம பேசவே கூடாது. அதுக்கு நமக்கு மற்றவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், உலகம் என்ன வேணாலும் பேசட்டும். இறைவன் காட்சி கொடுத்தா தான் நான் நம்புவேன், இறைவன் பேசினாதான் நம்புவேன், இறைவன் பார்த்தா தான் நம்புவேன், என்ன வேணாலும் பேசணும். நம்ம என்ன பண்ணணும்? அதை பத்திலாம் கவலையே படக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் எல்லாம் எது மேல இருக்கணும்? நம்பிக்கையை வைத்து இறைவனை நம்புவதில் மட்டும்தான் இருக்க வேண்டும். 100% நம்பக்கூடியவனுக்கு 100% வைராக்கியமா இறைவனை அடைஞ்சே தீரணும் இருக்கிறவனுக்கு இறைவன் வந்துருவார். இது எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க, ஏகப்பட்ட இடத்துல நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே மீடியா முன்னாடி இன்னும் வரல. நேத்து நைட்டு கூட ஒரு அதிசயம் நடக்குது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அதிசயம் நடக்குது. என் காதுக்கு வரும்போதே எத்தனை அதிசயம் நடக்குது. எனக்கு நடக்குதுன்னு சொல்ல, என்னை சார்ந்தவங்களுக்கு நடக்குது. எனக்கு தெரிஞ்ச இத்தனை அதிசயம் நடக்குதுன்னா இறைவன் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த பூமியில ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு காட்சியில இங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் இது நடக்குமா நடக்காதா? இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இறைவன் அவரது வேலையை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எஸ் ஆர் நோ? இப்ப அந்த இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இத்தனை பேர் வாழ்க்கையில பண்றாருன்னா, கண்ணுக்கு தெரியாம எத்தனை பேர் வாழ்க்கையில பண்ணுவாரா மாட்டாரா?
உங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்தா உங்களுக்கு பெருசு தானே. இந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதிசயம் நடக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? அப்ப அவன் சத்துக்கு தகுந்த மாதிரி அதிசயம் அங்க நடக்குமா நடக்காதா? அவன் தேவைக்கு அவன் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு மிராக்கிள் அவன் லைஃப்ல நடக்குமா நடக்காதா? எப்படி நீங்க இறைவன் இல்லைன்றீங்க? இவ்வளவுதான் கால்குலேஷன். இது புரிஞ்சிருச்சுன்னா ஞானம் வந்துடும், பக்காவா ஞானம் வந்துடும். இது புரிந்து விட்டது என்றாலே 100% நம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடும். எப்போது 100% நம்பிக்கை என் மேல வர வேணாம், போதிக்கிறவன் மேல வர வேணாம், இறைவன் மேல உங்களுக்கு எப்ப 100% நம்பிக்கை வந்து விடுகிறதோ மாபெரும் பேரதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும். வெயிட்டா நடக்கும், வேற லெவல்ல நடக்கும். நினைச்சு கூட பார்க்க முடியாத பேரதிசயங்கள்லாம் நடக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்படியெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் நடக்கும். ஒரு வினாடியில மாத்திடுவார். ஒரு வினாடி போதும், ஒரு வினாடி போதும், இதுவே ஜாஸ்தி அவருக்கு இப்படின்றக்குள்ள மாத்திடுவார். நீங்க சொடக்கு போடலாம் வேணாம், ஒரு வினாடி. இது ஒரு வினாடி 1000 வகுத்தீங்கன்னா அதுல ஒண்ணு எவ்வளவு இருக்கும், அந்த வேகத்துல பண்ணுவார். அவருடைய கடைக்கண் பார்வை போதும் அனைத்தையும் மாற்றி விடுவார். அவருடைய கடைக்கண் பார்வை போதும் அனைத்தையும் அந்த அந்த வினாடி வேகத்துல மாத்திடுவார். நம்பணும்ல, பிரச்சனை அதுதானே. மலை போல வருவது பனி போல விலகி போகும். எப்ப விலகி போகும்? 100% நீங்கள் நம்பும் போதுதான் மலை போல வருவது பனி போல விலகி போகும். மலை போல வரும்போது இறைவனை நம்பாம என் ஐடியாவில் இப்ப நான் என்ன பண்றேன் ஏதாவது பண்ணீங்கன்னா மலையில மோதி முட்டிட்டு சாவ வேண்டியதான். பிரச்சனை வரத்தான் செய்யும், மாட்டிப்பீங்க. புரிஞ்சுதா இப்ப எங்க பிரச்சனை இருக்குன்னு? பிரச்சனை வரும்போது உங்க அறிவை முடிஞ்ச அளவுக்கு தான் பயன்படுத்தணும். அறிவை தாண்டி மோத வருதுன்னா தயாராயிரணும். இது நமக்கு மீறின ஒரு வேலையா இருக்கு, இறைவா நீ பாத்துக்கன்னு சொல்லி பொறுப்பை தூக்கி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். அவர் பார்த்துப்பார். எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ இறக்கி வைக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களோட நம்பிக்கை தான் இறைவன் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா நான் சொன்னது? நம்புங்க, 100% நம்புங்க. இந்த பிரச்சனை வராது, இந்த பிரச்சனை நடக்காது, இது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த புள்ள தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுரு. நான் வேண்டும் போல அப்படித்தானே வேண்டுவேன். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த தவறு. நான் தவறே செய்ய மாட்டேன், நான் தவறே செய்யாத உத்தம புத்திரன்னா செருப்பு கொண்டு அடிப்பாங்க. டெய்லியும் பார்த்துக்கிட்டு என்னென்ன சேட்டை பண்ற நீ இவ்வளவு பொய் பேசுறேன்னு அவங்களுக்கு தெரியாதா? எப்படி வேண்டணும்? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவற தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் அறியாத சிறு பிள்ளை, நான் சிறு குழந்தை, நான் எனக்கு என்ன தெரியும்? என்னை வழி நடத்த வேண்டிய பொறுப்பு யாருது? உன்னோடது. அப்ப நான் தவறான பாதையில போகும்போது யார் என்ன வழி நடத்தணும்? நீ தான் வழி நடத்தணும். அதனால இன்னும் சேட்டை அதிகமா பண்ணுவேன், என்னைய மட்டும் கை விட்டுறாத. இப்படித்தான் வேண்டணும். வேண்டிடலாமா? என்னை எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட்டுறாத, என்னைய பத்திரமா பாத்துக்க, என்னை டேக் கேர் பண்ணிக்க. எனக்கு என்ன தெரியும்? குழந்தை தானே, நான் கொஞ்சம் கொஞ்சமா தானே கத்துக்கிறேன், அறியாமையில தானே இருக்கேன். அறிவு வந்துருச்சுன்னு என்னைக்கு இறைவன்ட்ட சொல்லிடவே கூடாது. நான் ஞானம் பெற்றுட்டேன், நான் அறிவு வந்துருச்சு, வாயவே துறக்க புடுங்கிடுவார் இருக்கிறதையும். என்ன உனக்கு அவ்வளவு திமுறா? அப்ப என்ன சரண்டர் ஆகி சரணாகதியாகி என்ன தெரிஞ்சாலும் ஒண்ணுமே தெரியல காலிலே விழுந்து கிடக்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அருளை அவர் வாரி வாரி உங்களுக்கு வழங்குகிறார். புரிஞ்சுதா? ஏன் பணிவா இருக்கணும், ஏன் தன்னடக்கமா இருக்கணும்னு இப்ப புரிஞ்சுதா? டெக்னிக்கா காலில் விழுந்து மொத்தத்தையும் உருவிடணும் அந்த ஆள்கிட்ட இருந்து. அவர் தான் கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாரு, டெக்னிக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேட்கறதெல்லாம் வாங்கிக்க வேண்டியதானே. ஆனா என்ன, நெஞ்சு நிமித்திட்டு திமிர்த்தனமா போய் கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? ஐயா சாமி எங்கெங்கேயோ போய் பிச்சை எடுக்கிறோம், நான் யார்கிட்ட போய் பிச்சை எடுக்க சொல்றேன்? உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ, உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குதோ அவர்கிட்ட போய் சாமி பெரிய மனசு பண்ணி ஏதாவது பண்ணுங்கயான்னு சொல்லி பிச்சை எடுங்க. 100% நீங்கள் அகங்காரம் இல்லாமல் சென்று பிச்சை கேட்கும் போது அவன் கொடுத்து தான் ஆகணும், அவனுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா டிசைனே அப்படிதான் இருக்கு. ஒருத்தன் அகங்காரம் இல்லாம நிராயுத பாணியா போய் நீ எனக்கு இதை கொடுன்னு கேட்டா அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை, அவர் கொடுத்து தான் ஆகணும். இன்னும் ஒருபடி மேல போனவங்க இருக்காங்க. அவங்க எப்படி போவாங்கன்னா அதே மாதிரி நிராயுத பாணியா, அதுவும் அதே மாதிரி எதுவுமே இல்லாம ஐயா சாமி எனக்கு நீ மட்டும் போதும் வேற எதுவும் வேணாம். இது ரொம்ப டெக்னிக்கலே பெரிய டெக்னிக் இது. ஏன் அப்படின்னா அவர் உடனே குளிர்ந்துருவார். ஆனா அவருக்கு தெரியும் நம்மளை கரெக்ட் பண்ணிட்டா இவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா படைச்சது மொத்தமா அவர் தான். இவங்க பாருங்க போய் இவங்களோட அறிவுக்கு சின்ன சின்ன பொருளா போய் கேட்கறது, இதை கொடு அதை கொடு. ஆனா நம்ம எப்படி போய் கேட்கணும்? ஐயா சாமி நீயே வந்துரு என் கூட, நீ மட்டும் என் கூட இரு, வேற யாரும் எனக்கு வேணாம்னா இப்ப யாரு உங்க கூட இருக்கிறா? இறைவன் இருக்கார். 24 hours மேஜிக் பண்ணுவார். உங்களுக்கு மிராக்கிள் நடக்கும். உங்களை ஒருத்தன் தொட முடியாது, தொட்டா செத்தான் அவன். அதனாலதான் ஒரு கோட் கூட ரொம்ப அழகா எழுதுனாங்க. எப்படின்னா டோன்ட் மெஸ் அப் வித் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் பிகாஸ் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் த ஃபோர்சஸ் பிஹைண்ட் தம். அப்படின்னா என்ன?
எப்பவுமே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்கிட்ட பகையே வச்சுக்காத. ஏன் வச்சுக்க கூடாது? அவன் என்ன நிலையில இருக்கான், உள்ளுக்குள்ள என்ன உள்வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் மேல கையை வச்சிங்க பெருமாளே இறங்கி கூட்டு வந்தாலும் கூட்டு வந்துருவான். அவன் பாருங்க வேணே இப்ப என்னெல்லாம் பேசுறான். அவர் வந்துருவாரு. அவர் உண்மையான அன்பு இருக்குமோ வரமாட்டாரா? பெருமாள் வரமாட்டாரா? சிவபெருமான் வரமாட்டாரா? எவன்டா என் புள்ள மேல கை வச்சுன்னு இறந்து ரசிப்பாங்க. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ரசிப்பா. இந்த புள்ள என்ன அழகா பக்தியில இருக்கு பாரு, என்ன அழகா ஞானத்துல இருக்கு பாரு, இந்த புள்ள மேல போய் கை வைக்கிறாங்களே, இவனை விட்டுறலாமான்னு சொல்லி யாரை இழுப்பாங்க? பெருமாளை இழுப்பாங்க, ஈஸ்வரனை இழுப்பாங்க, பிரம்மன் இழுப்பாங்க. ரொம்ப அவசியமா இருந்ததுன்னா இவங்களே முடிச்சிருவாங்க இருக்கக்கூடிய சம்பவத்தை. இவங்களெல்லாம் ஒரு பிரச்சனையை முடிக்க முடியலன்னா எப்படி? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு மாதிரி அப்புறம் ஏறி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இறங்கினாலும் இறங்கிடுவார். ஏன்? அவங்களுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த மிராக்கிளை பண்ணுவாங்க. என் லைஃபே மிராக்கிள் தான். மிராக்கிள் பார்த்து பார்த்து டயர்டாகி போயிட்டேன் நான். இதுக்கப்புறம் எனக்கு மிராக்கிளே வேணும். எத்தனை மிராக்கிளை தான் பார்க்கறது? பார்த்து பார்த்து டயர்ட் ஆகிட்டு. இதெல்லாம் உணர்ந்ததுனால, அனுபவிச்சதுனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் கதறேன். நம்புங்க, இறைவனை நம்பும் போது அந்த மிராக்கிள் நடக்கும். நம்பாம நடக்காது, 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 நடக்காது. கிளியர்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.